வியூவர்ஸ், வெல்கம் டு என்டர்மென்ட் சேனல். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னடா இந்த கெட்டப்பில் வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து ஒரு செல்ஃப் ஃபேஷியல் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ நிறைய ஹேர் கட்டாக பார்த்து போரிங்காக இருப்பீங்க அண்டு நிறைய மேக்கப்பும் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த வின்டர் சீசனில் வந்து நம்ம ஸ்கின்னை, அதுவும் இல்லாமல் இப்போ ப்ரைடல் சீசன் வேறு. ஸோ வந்து புதுசாக ப்ரைடாக போகிறவங்க, இல்லைன்னா ப்ரைடுக்கு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு செல்ஃப் ஃபேஷியல் பண்ணி காமிக்கலாம், பார்லர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நான் இன்றைக்கி வந்து ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ரானாஸோட அரோமா கோல்டன் கிட். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ரானாஸ் அரோமா வந்து ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரிசல்ட்டு. ஸோ நான் இப்போ தான் பேக்கிங்கே நான் உடைக்கிறேன். நான் ஆக்சுவலாக கிளைண்ட்டுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தது. ஸோ நான் நினச்சேன் சரி நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபேஷியலை வந்து நம்ம இன்ட்ரடியூசிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த ரானாஸ் ஃபேஷியலை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது பொதுவாக வந்து ப்ரைடுக்கு ரொம்ப ஏற்றுது. அதுவும் இல்லாமல் கண்டினியூஸாக வந்து ஒர்க்கிங் உமன்ஸ், ரெகுலராக வந்து வெளியில் போகிறவங்க, வண்டியில் போய் ஸ்கின் டேன் ஆனவங்க, இவங்க எல்லாருமே இந்த ஃபேஷியல் எடுத்துக்கலாம். இதனால என்னென்னா ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் மாறும், டார்க் ஸ்பாட்ஸ் மாறும், ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும், ஒண்டர்ஃபுல்லாக. அண்டு நாட் ஒன்லி கோல்டன் ஃபேஷியல், மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ரெகுலராக ஃபேஷியல் எடுத்துக்கிறது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஸ்கின் வந்து நம்மளுக்கு எப்பயுமே யூத்ஃபுல்லாக, நம்மளை யூத்தாக காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னையும் கேர் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க பொல்யூஷன்ஸு ப்ளஸ் வந்து ஒர்க் டென்ஷன் அது இதனால நம்ம ஸ்பாயில் ஆகிறது ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கின்னு தான். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா என்றைக்குமே யூத்ஃபுல்லாக இருக்கலாம். அண்டு எப்பயுமே இளமையாக இருக்கிறது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலில் கூட்டும். ஸோ அது என்னோடய ஹோப். ஸோ இப்போ நம்ம ஃபேஷியலுக்குள்ளே போகலாம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதில் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது, 5 ஸ்டெப்ஸ் சாரி. அண்டு ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா கிளென்சிங் மில்க், அண்டு செகண்ட் ஒன் இஸ் ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் எஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜெல், அதாவது கோல்டன் கிளென்சர். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் ஸ்க்ரப்பு. இது வந்து ஃபேஸை வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுக்காக. அண்டு தேர்ட் ஒன் இஸ் மசாஜர் அண்ட் ஃபேஸ் மசாஜு. ஆஃப்டர் ஸ்டீமிங் நம்ம வந்து இது கோல்டு ஜெல்லு போடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கோல்டு பேக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணிக்குவோம். எப்பயுமே நம்ம ஒரு மேக்கப்போ ஃபேஷியலோ என்ன வாட் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து ஸ்கின்னை வந்து கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற அதாவது விஷயங்கள் தான் ஸ்கின்னை வந்து பிரைட்டாக காமிக்கும். ஸோ நான் அதுக்காக கொஞ்சம் கிளென்ஸ் எடுத்துக்கிறேன். அண்டு இப்போ என் ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின்னு தான், எந்த மேக்கப்பும் கிடையாது. இருந்தாலும் கூட நான் வெளியிலேருந்து வந்திருக்கேன், வண்டியில் தூசி அது மாதிரிலாம் பொல்யூஷன்ஸ் அட்டாக்ஸ் இருக்கும். ஸோ வந்து கிளென்ஸு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக கிளென்சிங்க்கு மசாஜ் பண்ணுற தேவையில்லை. இருந்தாலும் கூட நம்ம ஒரு மைல்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து மெயினாக வந்து இந்த அண்டர் ஐஸ்க்கு மேலே, நோஸில் அண்ட் மவுத், ஈவன் நெக்கை கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளென்ஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மைல்டாக மசாஜ் கொடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சை வந்து வாட்டரில் நான் நினச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து தொடச்சி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து ட்ரெஸ்ஸில் படக்கூடாதுன்றதுக்காக இங்கே ஒரு டவல் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெக் வரைக்கும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸில் எதுவும் பற்ற வேண்டாம். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் இப்போது செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் நம்மளுக்கே தெரியாமல் நிறைய டெட் செல்ஸ் இருக்கும்.
நம்ம வந்து வெளியில் போகும்போது மார்னிங் ஒரு தடவை குளிச்சுட்டு வெளியில் போவோம், அண்டு ஈவினிங் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். நிறைய பேர் இது மட்டும்தான் பண்ணுறீங்க, அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ இல்லை ஐஸ் க்யூப் வச்சு வாஷ் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வெளியில் போயிட்டு வர ஒரு ஒரு தடவையும் நம்ம ஸ்கின்னில் வந்து நிறைய பொல்யூஷன்ஸ் அட்டாக் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு மெயினாக இந்த டஸ்ட் எல்லாம் உள்ளே போய் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு நிறைய டெட் செல்ஸ் உருவாகும். ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நோஸ்லாம் ஒயிட் டெட் செல்ஸ் இருக்கும், இந்த சைடில் எல்லாம் இருக்கும், ஒயிட்டில் இருக்கும், பிளாக்ல இருக்கும். சில பேர்த்துக்கு அப்படி குட்டி குட்டியாக ஒரு மாதிரி குட்டி குட்டியாக முடி முளைச்ச மாதிரி, பட் அது எல்லாமே டெட் செல்ஸ் தான். ஸோ நோஸில் இருக்கும், இந்த மாதிரி சைடில் இருக்க சீக்ஸில் இருக்கும், இந்த சைடில் இருக்கும், சில பேர்த்துக்கு சின்னில் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணணும். இந்த ஸ்க்ரப்பு வந்து தேவையில்லாத டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரப்பிங் வந்து கொஞ்சம் நரப்பாக இருக்கும். ஸோ ஆனாலும் இதோட வேலை வந்து டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறது. ஸோ நிறைய அப்ளை பண்ண தேவையில்லை, ஒரு ஃபியூ தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக மசாஜ் கொடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து ஸ்க்ரப்பிங்க்கு நிறைய அழுத்தக்கூடாது. நீங்கள் ஃபேஷியல் பண்ணும்போது நெக்கை கவர் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா நெக் வேறு கலரில் இருக்கும், ஃபேஸ் வேறு கலரில் இருக்கும். நான் செல்ஃபாக பண்ணுறதுனால நெக் மசாஜ் அவ்வளோ காமிக்கல, பட் நீங்கள் நெக்கையும் சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸ்க்ரப்பிங் மசாஜ் வந்து ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸ் செஞ்சால் போதும். ஏன்னா ஸ்க்ரப் அதிகமாக பண்ணுறதுனால ஸ்கின் வந்து ரொம்ப ரேஷஸ் வந்துடும், அதுவும் இல்லாமல் ரொம்ப அழுத்தம் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்க்ரப் மசாஜ் வந்து ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதையும் நம்ம ஸ்பாஞ்சால் தொடச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்க்ரப்பிங் பண்ணியாச்சு. நம்ம ரெண்டு ஸ்டெப்பு முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இந்த மசாஜ் க்ரீமோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணும். அண்ட் பிம்பிள்ஸ்னால் வந்து ஸ்கார்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எது இருந்தாலும் கூட இது நல்லா ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணி ஸ்கின்னை வந்து யூத்ஃபுல்லாக இருக்க வைக்கும். ஸோ மசாஜ் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம கொடுத்துடலாம். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வாட்டர் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நீங்கள் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நம்ம அப்ளை பண்ண க்ரீமை வந்து ஆல் ஓவர் ஃபேஸ், எல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். மசாஜ் நெக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இதே மெத்தடில் வந்து நம்ம 10 to 15 மினிட்ஸ் வந்து ஃபேஸ் மசாஜ் கொடுத்துக்கணும்.
ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ரீம்ஸ் இடையில அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி வாட்டர் வந்து கையில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் மசாஜுக்கு அப்புறம் நான் வந்து ஃபேஸில் ஸ்டீமிங் எடுத்துக்கிறேன். நான் பார்லர்ன்றதுனால பார்லர் சைடில் இருக்கிற ஸ்டீமிங் வந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே பண்ணுறதா இருந்தால் நல்லா கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதில் வந்து நல்ல ஒரு டவலை வந்து டிப் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து ஒத்தனை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக மக் ஸ்டைல்லே வந்து ஸ்டீமர் விற்கிது. அது 150 200 அந்த மாதிரி தான். அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் மசாஜ் வந்து ஸ்டீமிங் எடுக்க வேண்டியது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டீமிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கின்னில் இருக்க போல்ஸ் மூலயமா அந்த டெட் செல்ஸ் வந்து ஓப்பன் ஆகி வெளியில் வரும். ஸோ ஸ்டீமிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபேஷியல். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ ஸ்டீமிங் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீமிங். அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து நல்லா இந்த மாதிரி வேர்த்துருக்கும். இந்த மாதிரி வேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டீமரை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ ஸ்கின் நல்லா வேர்த்துருச்சு எனக்கு. இங்கே பாருங்கள். அண்டு எனக்கு வந்து பிம்பிள்ஸோ டெட் செல்ஸோ எதுவுமே கிடையாது. கிளியர் ஸ்கின்னாக தான் இருக்குது. பிகாஸ் நான் எவ்ரி மந்த்து நான் வந்து ரெகுலராகவே ஃபேஷியல் எடுத்துப்பேன். ஸோ இப்போது ஸ்கின்னை வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நீங்கள் இதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் இருந்தால் கூட ஐஸ் க்யூப் வச்சு ரப் பண்ணலாம். அதாவது நம்ம இந்த மாதிரி ஸ்டீமிங் கொடுத்ததுக்கப்புறம் பிம்பிள் ஸ்டிக்குன்னு தனியாக இருக்கும். அதை வச்சு நம்ம டெட் செல்ஸில், அதாவது நோஸில் இருக்க டெட் செல்ஸு, சைடில் சீக்கில் உங்களுக்கு எங்கெல்லாம் டெட் செல்ஸ் இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஐஸ் க்யூப் வச்சிடணும். ஏன்னா நம்ம ஹாட் ஸ்டீம் கொடுக்கும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த ஓப்பன் போல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி உள்ளே இருக்க டெட் செல்ஸ் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஓப்பன் போல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அதுக்கு மேலே ஐஸ் க்யூப் வச்சு ரம்ப் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் சில் வாட்டர் வச்சு நம்ம ஃபேஸை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் சில் வாட்டர் வச்சு ஃபேஸை தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ அதுக்கு மேலே வந்து ஜெல் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஜெல் எதுக்கு அப்படின்னா ஸ்கின்னை வந்து கூல் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா நம்ம ஹாட் ஸ்டீம் கொடுத்துருப்போம், டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்கின் வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அது கூல் பண்ணுறதுக்காகவும் அந்த ஓப்பன் போல்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் நான் இப்போ வந்து ஃபேஷியல் ஜெல் அப்ளை பண்ணியிருக்கேன். இதையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துக்கலாம். சேம் மசாஜ் தான் நம்ம அதாவது ஃபேஷியல் மசாஜுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோமோ அதே தான் சேமு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மசாஜுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் பேக் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஜெல்லுக்கு அப்புறம் பேக்கோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிம்பிள்ஸ் காசு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து அது பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பிம்பிள்ஸை கொஞ்சம் அமுக்கும். அண்டு ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் கொடுக்கும்.
அதுக்கப்புறம் ஸ்கின்னை வந்து டைட்டனிங் கொடுக்கும். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அபோவ் 30-35லாம் ஸ்கின் கொஞ்சம் லூஸ் ஆயிரும், கொஞ்சம் இங்கே தொங்கல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேக் போடுறதுனால என்னென்னா ஸ்கின் நல்லா மேலே கூடி லெஃப்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா டைட்டனிங் கொடுக்கும். ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சமாக பேக் எடுத்திருக்கேன். இது கூட நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் வந்து ஹோம்மேட் ஃபேஷியலும் கேட்குறீங்க. ஏன்னா பார்லர் போக முடியாமல் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஹோம்மேடு வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே வந்து ஸ்கின்னை எப்படி க்ளோ பண்ணிக்கிறது அப்படின்றதையும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த டிப்ஸையும் நான் உங்களுக்கு தர்றேன். அண்டு நம்மளோட நியூ ரெசிபிஸ் சேனலையும் பாருங்கள் எல்லோரும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே வேணும். அது வந்து கிச்சன் ரெசிபிஸ் தான் போட்டுட்ருக்கேன். குக்கிங் வந்து என்னோடய ஹாபி. ஸோ வந்து நான் வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறேனோ அதை ஒரு வீடியோவை பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு என்ன நான் பண்ணணும், வேறு என்ன வீடியோ பண்ணி காமிக்கணும், ஹெட் ஷேவும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. பட் அது பாசிபிளே இல்லாமல் இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் அதை வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறதுக்கு. வேறு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, வேறு என்ன செஞ்சு காமிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம். ஸோ இப்போ ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பேக் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம இதை தொடச்சி எடுத்துக்கலாம் கிளியராக. இது வந்து ஒரு சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நான் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபேஷியல் முடிஞ்சு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வந்து சோப்பு க்ரீமு எந்த ப்ராடக்ட்டும் வந்து ஃபேஸில் போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸ்கின் வந்து எவ்வளோ பிரைட்னஸ் ஆகிருக்கு பாருங்கள், கிளியர் ஸ்கின்னாக இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ ஆஃப்டர் ஃபேஷியல் ஸ்கின் நல்ல க்ளோயிங் கிடச்சிருக்கு. நான் இதுக்கு மேலே பவுடர் கூட எதுவுமே அப்ளை பண்ணலை. அண்ட் ப்ளைன் ஸ்கின்னில் தான் இருக்குது. ஸோ நீங்களும் எவ்ரி மந்த் இதே மாதிரி ஃபேஷியலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின்னை எப்போயுமே யூத்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா பியூட்டி இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் கான்ஃபிடென்ஸ் லெவல். ஸோ நம்ம எப்போயுமே இளமையாக இருக்கிறது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்படின்றதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. எங்கள் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.